வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் சைனீஸ் டிராமாவை தான் பார்க்க போறோம். டிராமாவோட பேரு பிளாசம் ஆஃப் பவர். ரீசெண்டா தான் இந்த டிராமா வந்திருக்கு. உண்மையிலேயே டிராமா வேற லெவல்ல இருக்கு. சோ டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறாங்க. அந்த அரண்மனையோட பேரு கு அரண்மனை. அப்ப திடீர்னு ஆர்மிக்காரங்க வந்து அந்த அரண்மனைக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. அவங்கள கொல்றது ஃபேன் குடும்பம்னு ஒரு குடும்பம் தான். இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது. இந்த ஃபேன் குடும்பம் இந்த கு குடும்பத்து மேல பழிய போட்டு அவங்க கொன்னுறாங்க. அப்போ ஒரு கருப்பு கொடையை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ட்ரி கொடுக்கறான். இவன் யாருன்னா 5வது இளவரசன். இவன் பேரு ஷைவோ ஜின். எல்லாரும் இவனை இளவரசர் ஜின்னு கூப்பிடுவாங்க. அரசர் சொன்னதாலதான் இவன் இவங்களை போட்டு தள்ளியிருக்கான். இவன் பொண்டாட்டி பேரு கிங்யூ. அவ குடும்பத்தை தான் இவன் இப்ப கொண்டு இருக்கான். கட் பண்ண அவனோட பொண்டாட்டியே காட்டுறாங்க. அவ தன்னோட ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என் குடும்பமே செத்து போயிருச்சு. இவன் என்னடானா என்ன மட்டும் உயிரோட விட்டுருக்கான். நான் மட்டும் எப்படி தனியா உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு விஷம் குடிச்சு இறந்து போயிடுறா. ஏன்னா இவ இறந்து போனா அந்த பழி வந்து ஃபேன் குடும்பம் மேல விழுன்னு அவன் நினைக்கிறா. கட் பண்ண இறந்து போன பொண்ணு இருக்கால, அவ ஏதோ ஒரு பாலம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கா. நான் உயிரோட தான் இருக்கானா இல்ல இது கனவா அப்படின்னு அவ யோசிக்க, அப்பா அவளை சுத்தி ரோஜா இதழ்கள் எல்லாம் பறந்து வருது. அதே இதழ்கள் அப்படியே பறந்து போய் இன்னொரு பொண்ணோட கையில விழுது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அவ தான் நம்ம கதையோட கதாநாயகி, நார்த் வெஸ்டோட இளவரசி. பேரு ஷாஷா. இந்த பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்டானவ, ரொம்ப நல்ல பொண்ணு. இப்ப அவ எங்க போறானா ராஜ்யத்தோட மகாராணிக்கு பிறந்த நாள் வருதுன்னு அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்குதான் இவ போயிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலே அவங்க பிறந்த நாளுக்காக இவளை கூப்பிடல. அங்க இவளை வர வச்சு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, நான் இங்கேயே என் ஃபேமிலியோடவே இருந்துடுறேனே அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, உடனே அந்த வேலைக்கார பொண்ணு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, உங்களுக்கு வரப்போறவரு பெரிய எடுத்த ஆளு, அவரு வேற பார்க்க ரொம்ப அழகா இருப்பாராம். அதோட அரசர் தான் இந்த கல்யாணத்தையே முடிவு பண்ணிருக்காரு. சோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அந்த போட்டோட ஓரத்துல போய் நின்னு கடலை ரசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த வேலைக்காரி இருக்கால, அவ உடனே நம்ம தலைவிய தள்ளி விட்டுறா. கடல்ல விழுந்த கொஞ்ச நேரத்திலே அந்த ரோஜா இதழ்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்ம தலைவிய அதே பாலத்துக்கு கொண்டு போகுது. அதாவது எபிசோடோட ஆரம்பத்துல ஒருத்தி இறந்து போனால அவ இருக்கிற அதே பாலத்துக்கு தான் இவளும் வரா. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த இறந்து போனதா சொன்னல, அந்த பொண்ணு இறந்து போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா அவளோட ஆன்மா அந்த பாலத்துக்கிட்ட தான் இருக்கு. அப்ப வானத்துல நிலா இருக்குல்ல, அது 2 நிலாவா மாற அப்ப ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. அந்த இறந்து போனால அந்த பொண்ணு அவளோட ஆத்மா வந்து நம்ம ஹீரோனியோட உடம்புக்குள்ள போயிடுது. அப்படியே கட் பண்ணா ராத்திரி நேரத்துல ஒரு கடல்ல ஒரு பெரிய கப்பலை காட்டுறாங்க. அங்க நிறைய திருடனுங்க இருக்கானுங்க. அவனுங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன படகுல நம்ம ஹீரோ, அதான் இந்த டிராமாவோட மெயின் ஹீரோ இருக்கான். அந்த திருடனுங்க, என்னையா எங்க ஏரியால வந்து எங்களே எதிர்க்கிறியா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அந்த பலவீனமான இளவரசன் தானே. சின்ன வயசுல இருந்தே உனக்கு உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டோம். நீ வந்து எங்க கூட சண்டை போட போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம ஹீரோவை கலாய்க்க, அப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிற அவனோட அசிஸ்டன்ட் வந்து இவன் பேரு ஹாங்வே. நீங்க பாருங்க, நாங்க அந்த அமரவேரை தான் எடுக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க தான் அதை முதல்ல எடுத்தோம். ஒழுங்கா எங்க கிட்ட அதை கொடுத்துருங்க. தோ பாருடா, நம்ம கிட்ட வந்து சீனா போடுறான், நம்மளே மிரட்டுறானா. தம்பி, இந்த இடம் எங்க ஜில்லா, இங்க இருக்கிற எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். ஏய், நாங்க தான் அதை முதல்ல எடுத்தோம், ஒழுங்கா அதை கொடுத்துரு, இல்லனா என்னடா பண்ணுவ? எங்களை கொன்னுருவியா? எது அந்த உடம்புக்கு முடியாத இளவரசனை வச்சு எங்களை கொன்னுருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்ப நம்ம தலைவன் ஒரு கருப்பு துணியை எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டு கையில ஒரு வில்ல எடுத்து சும்மா காத்துல பறந்து எல்லா திருடங்க மேலயும் அம்ப விட்டு அசால்ட்டா டீல் பண்றான். கண்ணை கட்டிக்கிட்டு அந்த திருடங்களை போட்டு தள்ளுறான். அப்ப அவங்க கிட்ட இருக்கிற அந்த அமரவேர் வந்து கடல்ல விழுந்துருது. உடனே தலைவன் அதை எடுக்கணும்னு கடல்ல குதிக்கிறான். கட் பண்ண இப்ப தலைவன் கடைக்கு வர கரையாண்ட வந்தா அங்க ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கிறத பாக்குறான். கிட்ட போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம இளவரசி தான். அதாவது நம்ம கதையோட ஹீரோயினி. தலைவனுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. உடனே அவளோட பேட்ச பாக்குறான். அப்பதான் அவனுக்கே தெரிய வருது அவ நார்த் வெஸ்டோட இளவரசின்னு. அதோட அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, ஆனா சின்ன வயசுலே சாகர நிலைமைக்கு போயிட்டியே, சரி நீ எனக்கு யூஸ் ஆகுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த அமரவேரை அவ கையில வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த அமரவேரை தொட்ட உடனே நம்ம தலைவி குணமாயிடுறா. நம்ம தலைவி இப்ப ஒரு அரண்மனையில இருக்கா. அவளை காப்பாத்தி அவளோட வேலைக்காரங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் எங்க இருக்க இளவரசி, என்ன பாக்குறீங்க? இவங்க
எதுக்கு என்ன இளவரசின்னு கூப்பிடுறாங்க? உடனே தலைவி ஒரு கண்ணாடியை கொண்டு வர சொல்றா. அவங்களும் கண்ணாடியை கொண்டு வந்து தர அப்பதான் தலைவி தன்னோட முகத்தையே பாக்குறா. அவளோட முகம் வேற மாதிரி இருக்குன்னு அவளுக்கு அப்பதான் தெரிய வருது. இளவரசி, எல்லாமே ஏன் தப்புதான். நான் தான் உங்களை பொறுப்பா பாத்துக்கணும். ஆனா நான் உங்களை பொறுப்பா பாத்துக்கல. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவ யாருன்னு ஞாபகம் வருது. அதாவது சேஷாவோட மெமரி அவளுக்கு ஞாபகம் வருது. இவளோட பேரு ஷென்ஷு. சின்ன வயசுல இருந்தே நம்ம சேஷா கூட தான் இவ இருந்திருக்கா. அப்புறம் இவ பேரு மோயு, நம்ம சேஷாவோட பாடி கார்டு. இவளுக்கு கராத்தே மெடிக்கல்னு எல்லாமே அத்துப்படி. சரி, நான் இப்ப எங்க இருக்க? இளவரசி, நீங்க லிங்சிங் கவுண்டிங்ல இருக்கீங்க. சரி, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நாம உங்க கல்யாணத்துக்காக ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கோம். சரி, கூப் ஃபேமிலியோட கவுன்சிலர் இன்னும் உயிரோட இருக்காரா? அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஃபேன் குடும்பம் தான் அவங்களை கொண்டதா சொல்றாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு ஃபேன் குடும்பமும் அழிஞ்சு போயிருச்சு. ஏன்னா அவங்க இளவரசரோட மனைவியை கொன்னுட்டாங்க. அதனால அவங்களோட குடும்பத்தையும் கொன்னுட்டாங்க. அப்படின்னா நாம நினைச்ச மாதிரி ஃபேன் குடும்பமும் அழிஞ்சு போச்சா? சரி, நம்ம கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? மோயின் வந்திருக்கான். அதோட ராஜ்யத்தோட வான்குஷியும் வந்திருக்காரு. அப்புறம் லிங்லாவும் வந்திருக்கா. ஆனா லிங்லா, நீங்க தண்ணியில விழுந்தப்ப உங்களை காப்பாத்த குதிச்சா. ஆனா நீங்க கிடைச்சிட்டீங்க. ஆனா அவ இன்னும் கிடைக்கல. என் மேல அவளுக்கு அவ்வளவு பாசம் இல்ல. என்னை கொல்ல பார்த்தவளே என்னை காப்பாத்துற மாதிரி சீன் போட்டிருக்கா. உடனே அவ எங்க இருந்தாலும் கொண்டுவாங்க. உயிரோடவோ இல்ல பணமாவோ எனக்கு அவ வேணும். கட் பண்ணா நம்ம ஹீரோவை கட்ட அப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்து மருந்து எடுத்துட்டு வந்து குடுக்கறான். அவனும் அதை குடிக்கிறான். உங்க உடம்புல இருக்க அந்த விஷத்தை இந்த மருந்து கட்டுப்படுத்தும். ஆனா இது ரொம்ப எடுத்துக்கிட்டா உங்க லிவர் டேமேஜ் ஆயிருமா. நீங்க எதுக்காக அந்த அமர வேற அவகிட்ட கொடுத்தீங்க? உங்களோட விஷத்தை முறிக்க தானே நாம அதை தேடி போனோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தீங்க? கட் பண்ணா தலைவி அந்த அமர வேற பாத்துக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப ரேரான மூலிகையாச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் இதை எனக்கு கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்கான். நான் சாகும் போது ரெட்ட நிலாவை பார்த்தேன். அப்படின்னா டார்கெட் ஓபன் ஆயிருக்கு. ரெட்ட நிலா வானத்துல வந்தா டார்கெட் ஓபன் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப இறந்து போனவங்களோட தலைவிதி மாத்தி எழுதப்படும் ஒரு ஐதீகம் இருக்கு. சோ அதனாலதான் நான் இவ உடம்புக்குள்ள வந்திருக்கேனா? இளவரசி, எப்பத்துல இருந்து நீங்க இந்த இன்சென்ட்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சீங்க? எனக்கும் தெரியல. ஆனா இதை இப்படிதான் பண்ணணும்னு என்னோட மனசாட்சி சொல்லுது. அதான் நான் அப்படி பண்ண. கடவுள் எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த தடவை அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற கூண்டு கிளியா இருக்க மாட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். இளவரசி, அந்த அரண்மனையை சேர்ந்த கைப்போல இருக்கால, அவன் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டான். உடனே அவரை போய் பாக்குறா. இவர் தான் வான்குஷி, அரண்மனையை சேர்ந்த கைப்போல. அவரு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு போல. வாங்க இளவரசி, மகாராணி சொல்லிதான் உங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கேன். உங்களை நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படி பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மோயு, அவளை கூப்பிட்டு வா. உடனே மோயு போய் அவளை கூப்பிட்டு வர கட் பண்ண அந்த ஆளை ஒரு மலைக்கு கூப்பிட்டு போறாங்க. நான் ரெடி பண்ணல ஒரு இன்சென்ட், அத அவருக்கு மாட்டி விடு. உடனே அவருக்கு மாட்டி விட, உன்னை என் கூட அனுப்புனது எதுக்காகன்னு நினைக்கிறேன்? என்னோட சேஃப்டிக்காக தான் உன்னை அனுப்புனாங்க. ஆனா நீ என்னன்னா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் உன்னை என்ன பண்ணலாம்? இளவரசி, தப்பு என் மேல இல்ல, அந்த பொண்ணுதான் மகாராணிக்கு கொண்டு போன துணியை டேமேஜ் பண்ணா. அதனாலதான் நான் அவளை அடிச்சேன். மாத்தபடி நான் எதுவும் பண்ணல. அவதான் தேவையில்லாம அழுது சீனா போடுறா. ரொம்ப பேசுறியே மொயுன், அவனுக்கு நாம யாருன்னு காட்டு. உடனே மொயுன் அவனோட கழுத்து திருப்பி விட, இங்க பாருங்க, நான் அரசருக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். ஒருவேளை நான் தப்பே பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தண்டிக்கிற உரிமை அரசருக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு கிடையாது. அப்படியா? இளவரசி, என்ன பண்றீங்க? நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் சாகுற அளவுக்கு எதுவும் பண்ணலையே. இங்க பாரு, உன்ன மாதிரி ஒருத்தனை கொன்னு என் கைய கரையாக்கிக்க நான் விரும்பல. நீயே பேசாம இங்க இருந்து குதிச்சிரு. அது ஒன்னும் ஆழமா இல்ல. சோ நீ கீழே விழுந்தாலும் சாக மாட்ட. நீ கீழே குதி, இல்லனா நான் உன்னை கொன்னுருவேன். சாக போறியா இல்ல குதிக்க போறியா? எங்க நம்ம ஹீரோயினி அவனை கொன்னுற போறான்னு உடனே அவன் அந்த மலையில இருந்து கீழே குதிக்க, ஆனா கீழே விழுந்த உடனே காட்டு மிருகம் வந்து அவனை சாப்பிடுது. என்ன, அவரை காட்டு மிருகம் வந்து சாப்பிடுது? நான் உனக்கு ஒரு இன்சென்ட் கொடுத்தல, பவுச்சில இருக்கிற வாசனையால காட்டு மிருகங்கள் அவனை வேட்டையாட வரும். இப்ப சொல்லு, அந்த ஆளுக்கு என்னாச்சு? அது வந்து இளவரசி, அவர் உங்களை கூப்பிட்டு வரும்போது கீழே விழுந்து காட்டு மிருகத்துக்கிட்ட மாட்டி இறந்து போயிட்டாரு. போலைக்க தெரிஞ்ச பையன். சரி, கிளம்புங்க. இளவரசி, இந்த விஷயம் அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. என்னை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கிட்ட பயந்து ஒளிறதை விட நான் சிங்கம் மாதிரி பாயணும். அப்பதான் அவங்க என் கிட்ட வம்பு பண்ண மாட்டாங்க. உன்னை ஒருத்த எதிரியா பாத்துக்கிட்டு இருக்கும்போது நீ அவனுக்கு பயந்து ஒளிஞ்சிடக்கூடாது. நீ பயந்தனா உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மோயு, இது நம்ம இளவரசி தானா? அவங்க ரொம்ப அமைதியானவங்களாச்சே. ஆனா இப்ப இருக்கிறவங்க
ரொம்ப டெரரா இருக்காங்க. அவங்க அந்த கடல்ல விழுந்ததுல இருந்தே ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாங்களே. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்களோட உருவம் மட்டும் தான் அப்படியே இருக்கு, ஆனா குணம் டோட்டலா மாறி போச்சு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். நான் அந்த இளவரசி ரொம்ப சாஃப்ட்னு கேள்விப்பட்டேன், ஆனா இவ என்னன்னா இவ்வளோ டெரரா இருக்கா, அதுவும் அரசரோட ஆளையே கொண்டு இருக்கா. அவ உண்மையிலேயே தைரியசாலி தான். அவங்க ஒன்னும் தைரியசாலி எல்லாம் இல்ல, ரொம்ப மோசமானவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் அந்த அமர வேற கொடுத்துருக்கீங்க. நான் மட்டும் அதை அவளுக்கு கொடுக்கலனா அவ அன்னைக்கே செத்து போயிருப்பா. இங்க பாருங்க, இப்பதான் அவங்க பொழைச்சுக்கிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கிற அந்த அமர வேற திரும்ப வாங்குங்க, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை காட்டுறான். இந்த மாத்திரையை நான் சாப்பிட்டா என்னோட குரல் வேற மாதிரி இருக்கும். சோ மாறு வேஷம் போட்டு நான் அவளை போய் பார்க்க போறேன். இளவரசி, உங்களை பார்க்க ஹாங்வாங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. உங்ககிட்ட இருக்கிற அமரவேர் அவரோட தான், அதை திரும்ப வாங்கிட்டு போக தான் வந்திருக்காரு. அப்படியா, சரி, அவரை உடனே வர சொல்லு. உடனே தலைவன் உள்ள வரான். இளவரசி, உங்க கிட்ட இருக்கிற அமரவேரை வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இந்த ஆள் யூஸ் பண்ற சென்ட் இளவரசர்கள் யூஸ் பண்ற சென்ட் மாதிரியே இருக்கு. அப்படின்னா இவன் நம்மளை ஏமாத்துறானா? நீங்க சொல்றத பார்த்தா இந்த அமரவேர் உங்களோடதா? ஆமா இளவரசி, இந்த அமரவேர் 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். யாரோ என்கிட்ட இருந்து அதை திருடிட்டு போயிட்டாங்க. இப்பதான் தெரிஞ்சது அது உங்ககிட்ட இருக்குன்னு. அதான் அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நான் ஒன்னும் அதை திருடல. நான் கடல்ல விழுந்தப்ப ஒரு நல்ல மனுஷன் இதை கொடுத்து என்னை காப்பாத்தினாரு. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்த வந்து கேட்டா நான் இதை கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? அந்த அமரவேர் இருக்குல்ல, அது ரொம்ப ரேரான ஒண்ணு. அது ஒவ்வொரு தடவை உருவாகும் போது ஒவ்வொரு ஷேப்ல உருவாகும். அதோட ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கலர்ல உருவாகும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமரவேர் கிரீன் கலர்ல இருக்குல்ல, நான் கரெக்டா சொல்றதானே? சரி, அது உன்னோடதுன்னு நான் நம்புறேன். ஆனா நீ கேட்ட உடனே அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் உனக்கு ஒரு பசில் கேம் கொடுக்குறேன். அந்த பசில் கேம் நீ சால்வ் பண்ணா அப்ப நான் உனக்கு அதை தரேன். ஆனா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், அதாவது ஒரே ஒரு காயினை வச்சு நீ அந்த ஆட்டத்தை முடிக்கணும். அப்பதான் நான் உனக்கு அந்த அமரவேரை கொடுப்பேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறேன். உடனே அவர் ரெடி பண்ண பசலை அவங்க எடுத்துட்டு வந்து வைக்க, இந்த பசில் உண்மையிலே ரொம்ப டஃப்பான பசில் தான். இதுக்கு பேரு என்ன? இதுக்கு பேரு மூன் பேலஸ். கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும், ஆனா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். உண்மைதான், நான் இதை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு காயினை எடுத்து வச்சு அந்த பசில சால்வ் பண்ணிடுறான். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வச்ச காயினோட கலரை கொஞ்சம் நல்லா பாருங்க. அது கருப்பு கலர் காயின். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கேம்ல வின் பண்ணதா எப்படி சொல்றீங்க? பார்த்தா அந்த ஒயிட் கலர் காயின் கருப்பு கலர்ல மாறுது. தலைவன் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். சோ நீங்க தோத்து போயிட்டீங்க, கிளம்புங்க. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எப்படி நீங்க இதை கருப்பு கலர்ல மாத்தினீங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு வகையான பவுடர். அந்த பவுடரை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு கருப்பு கலர்ல இருக்கிறத ஒயிட் கலராவும் ஒயிட் கலர்ல இருக்கிறத கருப்பு கலராவும் மாத்த முடியும். இளவரசி, நீங்க சீட் பண்றீங்க. போருன்னு வந்துட்டா நேர்மையா சண்டை போடணும்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல. அதே மாதிரிதான் இந்த கேம்லயும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நம்புறேன். நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் உங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். சரி, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். அதோட உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. நான் தகவல் அனுப்புறதுல கெட்டிக்காரன். மத்தவங்களை விட வேகமா தகவலை அனுப்புவேன். தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா தேவைப்பட்ட உங்களை கூப்பிடுறேன். கட் பண்ண தலைவன் அந்த காயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பாஸ், நீங்க வேணும்னே தானே அந்த பொண்ணு கிட்ட தோத்தீங்க? உங்களுக்கு அவங்கள பிடிச்சு போச்சா? டேய், ரொம்ப பேசுற. பாசே, நாம ஏன் இங்க வந்தோம்னு மறந்துட்டீங்களா? நாம இளவரசர் லீக்காக தான் வந்தோம். அதே நேரத்துல ஒரு காட்டுல சில அசாசின் கேங் வந்து யாரையோ ஒருத்தரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, இவங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தாங்கல்ல இளவரசர் லீ, அவனை தான் யாரோ ஒருத்தங்க கொலை பண்ண பாக்குறாங்க. ஆனா அவன் தனியாளா நின்னு அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். அப்ப இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இளவரசே, நம்ம நினைச்ச மாதிரி அந்த பத்திரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே இவரை கொல்ல பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பத்திரம் சாதாரண பத்திரம் இல்ல, அதனாலதான் எல்லாருமே அவனை கொல்ல பாக்குறாங்க. அந்த பத்திரத்துல யாரு என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு எல்லாமே இருக்கு. சோ அது யார் கையில கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரலாம். அரசவையே ஆட்டி படைக்கலாம். இளவரசே, அந்த பத்திரம் மட்டும் உங்க கைக்கு வந்தா உங்களுக்கு யாரு விஷயம் வச்சாங்கன்னு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆனா இளவரசர் லீ அந்த பத்திரத்துக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சிருக்காரு. உண்மைதான், அந்த பத்திரத்தை எடுக்க போய் தான் அவன் கூட வந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். தனியாளா போராடிட்டு இருக்கான். கண்டிப்பா அவனால ஜெயிக்க முடியாது. நாம வேணா அவனை காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி இருக்கால, அவளோட வண்டி அங்க வருது. உடனே அவ கூட இருக்கிறவங்க அவனை காப்பாத்தலான்னு போக, ஆனா நம்ம தலைவி அவங்கள தடுத்துடுறா. நான் சொல்லாம
யாரும் போக கூடாது. இவன் இளவரசர் தானே என் புருஷனோட தம்பி. அப்ப நம்ம இளவரசனும் அவங்க காப்பாத்த வருவானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம தலைவி அங்க இருந்து போகலான்னு சொல்ல அப்போ ஒரு டோக்கனை தூக்கி போடுறான். அந்த டோக்கன் யாருக்கிட்டயாவது போனா அவங்க கண்டிப்பா அந்த இளவரசரை காப்பாத்தியே ஆகணும். இளவரசி, அது இளவரசர் லீ. இளவரசர் நம்ம கிட்ட உதவி கேட்கிறாரு. தெரிஞ்சும் நாம அவரை காப்பாத்தாம போனா அது தேச துரோகம். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. சரி, போய் அவனை காப்பாத்துங்க. உடனே நம்ம ஆளுங்க இளவரசரை காப்பாத்திடுறாங்க. இளவரசி, அந்த பொண்ணு இளவரசர் லீய காப்பாத்திட்டா போல. ஏண்டா, எனக்கு என்ன கண்ணா தெரியாது? நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படின்னா நாம எப்படி அவர்கிட்ட இருக்கிற அந்த பத்திரத்தை வாங்குறது? இப்ப நம்ம எதுவும் பண்ண வேணாம். அவ கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்கா, நாம அதை கெடுக்க வேணாம். அவ போகட்டும். அதே நேரத்துல நாம அந்த இளவரசர் வந்த வழியில போய் பார்க்கலாம். ஏன்னா அவங்கிட்ட இப்ப அந்த பத்திரம் இல்ல. கண்டிப்பா அந்த பத்திரத்தை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். கட் பண்ண நம்ம தலைவி அந்த இளவரசனை போய் பாக்குறா. கடைசியா என்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்பதான் நீங்க உயிரோட இருக்கீங்களே. என்ன உயிரோட இருக்கனா? அப்படின்னா நான் சாகணும்னு வெயிட் பண்ணியா? நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வீராதி வீர சூராதி சூரனு. அதனால நீங்களே அவங்கள சமாளிச்சிருவீங்கன்னு நான் நினைச்சேன். நான் மட்டும் தூக்கி போடலனா நீ கண்டிப்பா என்ன வந்து காப்பாத்திருக்க மாட்டல. என்ன மன்னிச்சிருங்க இளவரசி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அதோட சண்டை போடுற எல்லாருமே கெட்டவங்களா இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்க கூட சண்டை போட்டிருக்கலாம். அதோட அடி வாங்குறவனும் நல்லவனா இருக்க முடியாதுல்ல. யாரு எப்படிப்பட்டவங்கன்னு யாருக்கு தெரியும்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்க்க அழகா இருக்கு, ஆனா உடம்பு முழுக்க விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ மயக்கம் போட்டு விழ இப்ப தலைவி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறா. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தலைவி அவளோட வேலைக்காரிய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இளவரசி, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ வேணும்னே தானே அந்த இளவரசன் கூட என்னை கோத்து விட பார்த்த. நான் அவனை காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நீ அவனை காப்பாத்த சொன்ன. எதுக்காக அதை பண்ண? என் அப்பா அவனுக்கு தான் என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரா? இளவரசி, இளவரசர் ஜின்னும் இவரும் சகோதரர்கள். என்னதான் இளவரசர் ஜின்னோட மனைவி இறந்து போயிட்டாலும் அவருக்கு இன்னும் பவர் இருக்கு. அதோட இவரு அவரோட தம்பி. அதனால நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். அதோட உங்க அப்பா தான் இதை பண்ண சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்ல உடனே தலைவி, என் அப்பா என்னோட நல்லதுக்காக தான் அதை பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா நீ இதை பண்ணுவனு நான் எதிர்பார்க்கல. எனக்கு எது நல்லதுன்னு நீ எப்படி முடிவு எடுப்ப? நீ என்னோட வேலைக்காரி. சோ என்னை பாத்துக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுலாம் உன்னோட வேலை இல்ல. நான் சொல்றத கேட்டு நடக்கிற வேலைக்காரியா மட்டும் என் கூட இரு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடாத. அதோட நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. என் அப்பா சொல்ற பையனை கட்டிக்கிறதுக்கு நான் யாரை கட்டிக்கணும்னு நான் தான் முடிவு எடுப்பேன். அந்த முடிவை வேற யாரும் எடுக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க இளவரசி, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இங்க பாரு, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல அரண்மனைக்கு போயிடுவோம். அங்க எந்த மாதிரி சவாலை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்னு நமக்கே தெரியாது. அதனால நாம எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். அப்பதான் வரப்போற சவாலை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். புரியுதா? புரியுது இளவரசி. இனிமே நீங்க சொல்றத மட்டும் தான் நான் செய்வேன். அதே நேரத்துல நம்ம தலைவனை காட்ட அவன் அந்த இளவரசர் வந்த வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வரான். ஏன்னா அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் மேல ஒரு பூவை பார்த்திருப்பான். சோ அந்த பூ இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம தலைவன் வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தா அவன் வரதுக்கு முன்னாடியே யாரோ அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு முன்னாடி வந்து யாரும் எடுத்திருக்காங்க. யாரா இருக்கும் இளவரசி? இந்த இடத்துல ஒரு அருமையான சென்ட்டோட வாசம் வருது. அந்த சென்ட்டை நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணிருக்கேன். அப்படியா? யார் மேல ஃபீல் பண்ணிருக்கீங்க? வேற யாரு? அந்த இளவரசி ஷேஷா மேலதான் அந்த சென்ட் வந்தது. ஆமாங்க, இப்போ அந்த பத்திரம் நம்ம தலைவி கிட்ட தான் இருக்கு. அவ அவளோட பாடி கார்டை அனுப்பி வச்சு அந்த பத்திரத்தை எடுத்திருக்கா. நீங்க சொன்ன மாதிரியே நான் அங்க போனேன். அந்த இடத்துல இந்த பத்திரத்தை பார்த்தேன். இந்த பத்திரத்துல எந்த அமைச்சர்கள் என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்கன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சர் அவருக்கு வேண்டப்பட்ட பொண்ணுங்களை அரசியல்வாதி கட்டி வச்சு அவங்க பண்ண ஊழல எவிடன்ஸோட எழுதி வச்சிருக்காரு. சோ இந்த பத்திரம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். இளவரசியா, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? நாம நினைச்சதை விட அவங்க புத்திசாலியா இருக்காங்களே. அவ புத்திசாலி மட்டும் இல்ல, தந்திரக்கார நரியும் கூட. ஒரே நேரத்துல ரெண்டு முகம் அவளுக்கு இருக்கு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இளவரசி, நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ அவருக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. நீங்க சொல்றதை கேட்டு நடப்பாரு. ஆனா பட்டத்து இளவரசர் மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. நான் ஏன் அவனை தேர்ந்தெடுக்க கூடாது? ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலயே யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க. அதனால அவரு எப்ப வேணாலும் இறந்து போயிடுவாரு. அதோட அரசவையில அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்ல. பேருக்கு தான் அவரு பட்டத்து இளவரசர். ஆனா அவருக்கு பவரே இல்ல. மத்த இளவரசர்கள்
எல்லாம் அவர் எப்ப சாவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இறந்துட்டா அவரோட பதவிக்காக அவங்க கண்டிப்பா சண்டை போடுவாங்க. இளவரசி, அவங்க கிட்ட இருக்கிற அந்த பத்திரத்தை நம்ம வாங்கியே ஆகணும். எப்படி இருந்தாலும் அந்த பத்திரம் என்கிட்ட வரதான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட தம்பிங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பேசாம நீ சொன்னியே அந்த இளவரசனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சாக போற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு தானே பெனிஃபிட். இளவரசி பார்த்து பேசுங்க, யாருக்காவது கேட்டுற போது. இங்க பாரு, நான் ரொமான்ஸ் பண்றதுக்காக இங்க வரல. அதனால சீக்கிரமா சாக போற ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பயப்படாத, நான் உடனே என்னோட புருஷனை தேர்ந்தெடுக்க மாட்டேன். மத்த இளவரசர்களையும் நான் பார்த்துட்ட பிறகுதான் என் புருஷனை நான் தேர்ந்தெடுப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கு வரப்போற புருஷன் என்னை கேரிங்கா பாத்துக்கிட்டு என் பின்னாடி லவ்னு சொல்லிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ற புருஷன் எனக்கு தேவையில்லை. நான் சொல்றத கேட்டு நடக்கிற ஒரு அடிமை தான் எனக்கு புருஷனா வரணும். அதே நேரத்துல சூதாட்ட விடுதல நம்ம இளவரசி, அதாவது நம்ம ஹீரோயினி அந்த 5 இளவரசர்கள்ல யார கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு பெட் வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட சேர்த்து இன்னும் 4 இளவரசர்கள் இருக்காங்க. சோ மொத்தமா 5 பேரு. அந்த 5 பேர்ல 3 பேரை நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தன் இளவரசர் லீ, இன்னொருத்தன் நம்ம தலைவியோட புருஷன், அதோட நம்ம தலைவன். மத்த 2 பேர் வந்து ஒருத்தன் 2வது இளவரசன், அவனோட பேரு நிங்கு. அவனுக்கு அரசவையில நல்ல பேரு இருக்கு. அதோட எதையும் சட்டப்படிதான் டீல் பண்ணுவான். அதோட இவன் பேசியே எல்லாத்தையும் சாதிச்சிருவான். அவனுக்கு அப்புறம் இருக்கிறவன் இளவரசர் ஷின்னு, நம்ம தலைவியோட புருஷன். ஆனா அவனோட பொண்டாட்டி இறந்த பிறகு இவன் இந்த அரசாங்க விஷயத்துல தலையிடுறது இல்ல. அவனுக்கு அப்புறம் இருக்கிறது தான் சாங்கியூன்னு ஒரு இளவரசன். இவனை 6வது இளவரசன் சொல்லுவாங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். அதே நேரத்துல அவன் ஒரு பிளே பாய். அவனோட பேரு வந்து சாங்கியூ. எல்லாருமே அவனை இளவரசர் சாங்கியூன்னு கூப்பிடுவாங்க. கடைசியா நம்ம இளவரசர் லீ, இவன் வந்து நம்ம இளவரசர் ஷின்னு இருக்கார்ல, அதான் நம்ம தங்கச்சியோட புருஷன், அவனோட தம்பி தான். சண்டை போடுறதுல இவன் திறமசாலி. இப்ப எல்லாருமே அந்த 4 இளவரசருக்கு மேலேயும் பெட்டு கட்டுறாங்க. அதாவது அங்க ஒரு சூதாட்டம் நடக்குது. நம்ம தலைவி யாரை தேர்ந்தெடுக்க போறான்னு. ஆனா நம்ம தலைவன் மேல யாரும் பெட்டு கட்டல. அப்ப நம்ம தலைவனே வந்து அவன் மேல பெட்டு கட்டுறான். இவன் என்ன லூசா, பட்டத்து இளவரசர் மேல பெட்டு கட்டுறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை கேவலமா பார்க்க கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு தட்டு நிறைய செரி பழம் இருக்கு. அதை நம்ம ஹீரோக்கு தான் கொண்டு வராங்க. ஆனா யாரோ அதுல விஷத்தை கலந்துடுறாங்க. அந்த விஷம் எப்படிப்பட்டதுன்னா அதை சாப்பிட்ட உடனே சாக மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது ஆளையே உருக்கிரும். அப்படிப்பட்ட ஒரு விஷம் நம்ம தலைவனோட அப்பா, அதாவது ராஜா, அதுல விஷம் இருக்குன்னு தெரியாமலே தன்னோட கையாளி அந்த பழத்தை ஊட்டி விட, அப்ப நம்ம தலைவனுக்கு 9 வயசு தான். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நம்ம தலைவன் ரத்த வாந்தி எடுக்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம தலைவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். தனக்கு விஷம் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கதான் தலைவன் எப்பவுமே அரண்மனையில இருக்காம வெளியூர்ல இருக்கான். இதே நேரத்துல நம்ம ஹீரோனி ஷேஷாவா காட்டுறாங்க. அவளை பார்க்க நம்ம இளவரசர் லீ வரான். ஷேஷா, நீ என்ன காப்பாத்திட்ட, அதனால எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு. நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு அவன் கேட்க, யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு? அப்ப நீ எதுக்காக என்ன காப்பாத்தின? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ தானே அந்த பதக்கத்தை தூக்கி போட்ட. வேற வழி இல்லாம தான் நான் உன்னை காப்பாத்தினேன். இல்லனா நீ ஒரு இளவரசன் தெரிஞ்சும் காப்பாத்தாம போனா தேச துரோக பழி என் மேல விழுவுல. அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன். உன் மேல உள்ள ஆசையாலலாம் நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல. அதோட மத்த இளவரசர்களோட கம்பேர் பண்ணும்போது நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல. 2ஆம் இளவரசர் இருக்காருல்ல, என்னதான் அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் அவரோட பொண்டாட்டி இறந்து போய் 9 வருஷம் ஆகுது. இப்போவும் அரசவையில் அவர் தான் பவர்ஃபுல்லான ஆளு. அதுக்கப்புறம் இளவரசர் ஜாங்கியூ, அவரு இருக்காருல்ல, அவருக்கு அறிவு இல்லைனாலும் அழகு இருக்கு. சோ அழகுல அவர் தான் நம்பர் 1. அப்புறம் உன் அண்ணன் இருக்கால, சண்டை போடுறதுலயும் சரி பிளானிங்லயும் சரி அவன் நம்பர் 1. ஆனா அந்த 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக, இப்போ அவன் போன பிறகு அவனோட ஆளு வந்து சொல்றான், அதாவது அவன் ஒளிச்சு வச்ச இடத்துல அந்த பத்திரம் இல்லைன்னு அவன் சொல்ல. என்ன சொல்ற, அந்த பத்திரம் இல்லையா? யார் அதை எடுத்திருப்பாங்க? சரிவா, நம்ம உடனே கிளம்பலாம். நம்மளால இப்ப கிளம்ப முடியாது. ஏன் முடியாது? அந்த இளவரசி நம்ம குதிரையை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதோட இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அப்படி என்ன இருக்குன்னா, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, சோ அதனால உனக்கு எதுக்கு குதிரை? நான் உன்னோட குதிரையை எடுத்துட்டு போறேன், நீ ரெஸ்ட் எடு. எனக்கு அவ மேல டவுட் இருக்கு. ஒருவேளை அவதான் அந்த பத்திரத்தை எடுத்துருப்பாளா? கட் பண்ண நம்ம தலைவி ஒரு பேப்பரை பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பேப்பர்ல அவளை கட்டிக்க போறாங்களே அந்த 5 இளவரசர்களோட பேர் இருக்கு. அந்த 5 இளவரசர்கள்ல ஒருத்தரை தான் அவ சூஸ் பண்ண போறா. யாரை சூஸ் பண்றதுன்னு அவ யோசனையில இருக்கா. இளவரசி, நம்ம இப்பவே இவங்கள ஒருத்தரை சூஸ் பண்ணணுமா?
கண்டிப்பா. ஏன்னா அங்க போய் அவங்க சொல்ற ஒருத்தரை கட்டிக்கிறத விட நான் சூஸ் பண்றவனை கட்டிக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்னு தோணுது. அப்படின்னா இந்த 5 பேர்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுனா 2ஆம் இளவரசர் தான். ஆனா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. உண்மைதான். இருந்தாலும் அவரு திறமையானவரு. அதோட சட்டத்துறையும் வணிகத்துறையும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ இந்த 4 பேரை விட இவரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு. இளவரசே, நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க 2ஆம் இளவரசரை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை தவிர்த்து இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது அவர் தான் எல்லாத்த விட சிறந்தவர். உண்மைதான். ஆனா அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. சோ அவ சூஸ் பண்ணாலும் அவன் சூஸ் பண்ண மாட்டான். சோ அவனை கட் பண்ணலாம். கண்டிப்பா அந்த இளவரசர் லீவும் கிடையாது. அப்படின்னா அந்த இளவரசர் சாங்கியூவா? அவரு கொஞ்சம் பிளே பாய் ஆச்சே. எப்பவுமே மகிழ்ச்சி விடுதல தான் இருப்பாரு. அவர் கூட எப்பவுமே பசங்களை விட பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஆளும் பார்க்க அழகா இருப்பாரு. ஆனா அரசியல் விஷயத்துல தலையிட மாட்டாரு. என் தம்பி கொஞ்சம் அழகானவன் தான். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் காரியக்காரனும் கூட. சோ இவனை சூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இந்த 2 பேரும் சூஸ் பண்ணலனா இளவரசர் ஜின்னதா சூஸ் பண்ணுவீங்களா? ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. அவரோட மனைவியை அவர் ரொம்ப நேசிச்சாரு. ஆனா ஃபேன் குடும்பம் அவங்களுக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டாங்க. ஃபேன் குடும்பத்துக்கும் கு குடும்பத்துக்கும் ஆகாது. அவரோட மனைவி கு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஃபேன் குடும்பம் அநியாயமா கு குடும்பத்து மேல பழிய போட்டு அரசரை வச்சு அவங்க கதையை முடிச்சுட்டாங்க. அதுவும் அந்த ஃபேமிலியை கொல்றத நேர்ல பார்க்க சொல்லி அரசர் இளவரசர் ஜின்னா அனுப்புனாரு. சோ இளவரசர் ஜின்னால கூட கு ஃபேமிலியை காப்பாற்ற முடியல. சோ அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு ஃபேன் குடும்பத்தை பழி வாங்கினாரு. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் வீட்லயே தான் இருக்காரு. பெருசா அரசியல் விஷயங்கள்ல தலையிடுறது இல்ல. கண்டிப்பா அவரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. சோ நீங்க அவரை சூஸ் பண்ணாலும் அவரு வரமாட்டாரு. எனக்கு அப்படி தோணல. அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா அவன் அரசியல்ல கை தேர்ந்தவன். நம்ம தலைவி சொன்ன மாதிரியே நம்ம தலைவனும் அதையே தான் சொல்றான். சரி, அந்த 4 பேரை பத்தி சொன்னியே, ஏன் இந்த பட்டத்து இளவரசரை பத்தி கேட்கல? பட்டத்து இளவரசரா? கண்டிப்பா நீங்க அவரை சூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த 4 பேரை விட அவர் தான் ரொம்ப வீக்கானவர். அதோட அவர் ஒரு நோயாளி. எப்ப வேணாலும் அவர் இறந்து போயிடுவாரு. ஏண்டா அவ என்ன சூஸ் பண்ண மாட்டான்னு நீ எப்படிடா சொல்ற? ஏன்னா அந்த 4 பேரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க தான் வீக்கா இருக்கீங்க. சோ உங்களை எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்க? பார்க்கலாமா அவ என்னதான் சூஸ் பண்ணுவா? ஏன்னா இளவரசே, நீங்க உண்மையிலே அவங்கள லவ் பண்ணிட்டீங்க போல. இப்ப நம்ம தலைவி தலைநகரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவளை கொள்றதுக்காக சில அடியாளுங்க வர. ஆனா தலைவி அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு மயக்கிற பக்கம் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் மயங்க வைக்க, இது எல்லாத்தையுமே நம்ம தலைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் கூட அவ சாதாரண பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அவ பயங்கரமான கிளாடிடா. எனக்கு இப்ப அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப முடிவு பண்ணிட்டேன், கட்டினா அவ்வளவுதான் கட்டணும். இப்ப நீங்க அவங்க மேல காதல விழுந்துட்டீங்க. அப்ப திடீர்னு பார்த்தா இன்னொரு கேங்கும் நம்ம தலைவியை கொல்ல வர. அதாவது நம்ம தலைவியை காப்பாத்துற மாதிரி இந்த அரச படையை சேர்ந்தவங்க நம்ம தலைவியை கொல்ல வராங்க. சோ தலைவி ஆபத்துல இருக்கான்னு உடனே தலைவன் கோதால இறங்குறான். ஒரு மாஸ்க போட்டுட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். இப்ப தலைவன் கிட்ட இருந்து ஒரு ரோஜா இதழ் பறந்து போய் நம்ம தலைவி கையில விழுது. இது பழக்கப்பட்ட வாசனை மாதிரியே இருக்கே. அப்படின்னா வந்தது அவன்தானா? இவன் ஏன் என்ன வந்து காப்பாத்துறான்? யார் யானி? அரச படையை தாக்கனா என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லி தலைவன் ஒரு பதக்கத்தை காட்டுறான். அந்த பதக்கத்தை பார்த்த உடனே எல்லாருமே மண்டிட்டு தலைவனை வணங்க. ஆக்சுவலா அந்த பதக்கம் என்னன்னா, நம்ம அரசர் இருக்காருல்ல, அவரோட ரகசிய காவல் படையோட ஒரு பதக்கம். நான் ரகசிய காவல் படையோட தூதுவன். எனக்கு உங்களை தண்டிக்கிற எல்லா அதிகாரமும் இருக்கு. எதுக்காக நீங்க இளவரசியை தாக்க வந்தீங்க? தூதுவரே, நாங்க இளவரசியை தாக்குறதுக்காக வரல. இளவரசியை கொல்ல வந்தாங்களே, அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து தான் காப்பாத்த வந்தோம். ரகசிய காவல் படையா அப்படிங்கிற மாதிரி தலைவி கேட்க, அதுக்கு அவளோட பாடி கார்டு, அது அரசரோட காவல் படை. மொத்தமா அதுல 13 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு படையே கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு. பெரிய ஆபீசரை கூட டைரக்டா ஜெயில போடுவாங்க. பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. இது வரைக்கும் அவங்களோட முகத்தை யாருமே பார்த்தது இல்ல. திருடனுங்களை தான் புடிச்சிட்டீங்களே, போய் அதை ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து போக, நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சிட்டிக்கு தான் போறேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, சீக்கிரமா கிளம்புங்க. லேட்டானா சிட்டியோட கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரகசிய படம் மட்டும் நம்மள வந்து காப்பாத்தலனா நமக்கு என்ன ஆயிருக்கும்? அவங்க தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்தது கண்டிப்பா ஒரு அதிசயம் தான். அவ மேல ஒரு சென்ட் வந்ததுல, அதை நான் ஏற்கனவே ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த சென்ட்டோட விலை 100 தங்க காசுக்கு சமம். அது சாதாரண தூதுவெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த வாசனை அப்படியே அன்னைக்கு நம்மளை பார்க்க ஒருத்தன் வந்தால, அந்த மீசக்கார, அவன் மேல இருந்து வந்த வாசனை. ஒருவேளை இது எல்லாமே அவனோட பிளானா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, இளவரசே, நீங்க ஆக்ஷன்ல இறங்குவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரி, போயிட்டு தான் வந்தீங்கல்ல, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அவளே வந்து அதை என்கிட்ட கொடுக்கணும். சோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். சரி, அந்த
அமரமலர் அத ராஜமாதாவோட பிறந்தநாளுக்கு கொடுக்கலாம் தானே எடுத்தீங்க. டேய், அந்த பூவை லவ் பண்றவங்களுக்கு கொடுக்கற பூடா, அத போய் எப்படிடா பாட்டியம்மாவுக்கு கொடுக்க முடியும்? ஓ, அப்ப கன்ஃபார்மா நீங்க காதல்ல விழுந்துட்டீங்க. அவ எவ்வளவு அழகா இருக்கா, அவளை யாராச்சும் ரசிக்காம இருப்பாங்களா என்ன? அப்ப நம்ம தலைவனோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஏன்னா அவன் சண்டை போட்டான்ல, அதனால அவனுக்குள்ள இருக்கிற விஷயம் அவனை இன்னும் பலவீனப்படுத்துது. இதுக்குதான் உங்களை சண்டை போட வேணான்னு சொன்னேன், கேக்குறீங்களா? கட் பண்ணா நம்ம இளவரசன்லயும் இருக்கால, அவன் தன்னோட அண்ணனை போய் பாக்குறான். ஏன்னா அந்த அண்ணன்காரன் தான் நம்ம தலைவியை கூட்டத்துக்காக ஆள் அனுப்பினான். ஏன்னா அவகிட்ட தான் அந்த பத்திரம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா நீதான் சேஷாவுக்குள்ள ஆள் அனுப்புனியா? ஆமா, அவகிட்ட தான் இப்ப அந்த பத்திரம் இருக்கு. அப்படி இருந்தும் நீ அவளை போக விட்டுருக்க. ஆனா அந்த இளவரசியோட அப்பா ரொம்ப நல்லவரு, அது அவர்கிட்ட கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லையே. உயிரை பணைய வச்சு அந்த பத்திரத்தை நீ கொண்டு வந்த எதுக்காக? அவ கைக்கு போகிறதுக்கா கொண்டு வந்த? போர்க்களத்துல எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்கள நீ சமாளிப்ப. ஆனா இந்த அரசியல்வாதிங்க இருக்காங்களே, அவங்கள உன்னால சமாளிக்கவே முடியாது. அந்த பத்திரம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா அரசாங்கத்துல இருக்கிற எல்லாரையும் நாம காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சக்தி வாய்ந்தவங்களா மாறலாம். நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. அண்ணா, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த அரசியலால ஆர்வம் இல்லைன்னு. இங்க பாரு, ராணுவத்துல நீ ஒரு சோல்ஜர் மட்டும்தான். இந்த பதவியை வச்சுக்கிட்டு உன்னால நீ நேசிக்கிறவங்களை காப்பாற்ற முடியாது. அரசவைக்குள்ள உனக்கு பவர் வரணும், அப்பதான் நீ நேசிக்கிறவங்கள உன்னால காப்பாற்ற முடியும். அப்ப நம்ம தலைவி சிட்டியோட கேட்டுக்கு வந்ததா ஒருத்த வந்து சொல்ல, உடனே அவனோட தம்பி இருக்கால, அண்ணா இனிமே நீ அவளோட விஷயத்துல தலையிடாத, நானே அவளை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்றியே, என்ன அவளை விரும்புறியா? அப்படிலாம் இல்லனா, அவ நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவ இல்ல. பார்க்க அழகா இருப்பா, ஆனா பயங்கரமான விஷ பாட்டில். எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. அப்படிப்பட்டவளை நான் எப்படின்னா லவ் பண்ணுவேன்? உனக்கு அவளை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது இப்ப முக்கியம் இல்ல, நமக்கு அந்த பத்திரம் தேவை. சோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப தலைவி ஊருக்குள்ள போகணும்னா ஒரு போட் வழியா தான் போகணும். ஆனா அவங்க போக வேண்டிய போட்டு இன்னும் ரெடி ஆகலன்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பூனைக்குட்டிய பாக்குறா, அதுக்கு அடிபட்டு இருக்கு போல. உடனே அதோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. ஹே பூனைக்குட்டி, என்ன தனியா வந்திருக்க? உன்னோட ஓனர் எங்க? யாருமே இல்லையா? அப்படின்னா நீயும் என்ன மாதிரி யாருமே இல்லாதவளா? சரி, அப்படின்னா என் கூட வந்துடுறியா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தலைவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இளவரசி, வர வழி ஃபுல்லா அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டே தானே இருந்தீங்க. நீங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணீங்க. ஒரு நன்றி சொன்னா குறைஞ்சா போயிருவாங்க. நீங்க என்னடானா அவங்கள இங்க நின்னு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ இருக்காள, அவளுக்கு 2 முகம்னு நான் இன்னைக்கு சொன்னல, அதை நான் மாத்திக்கிறேன். அவளுக்கு 2 முகம்லாம் இல்ல, பல முகம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவ தந்திரக்காரன் நரி. அவங்க நரியா இருந்தாலும் சரி, பூலியா இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க கிட்ட இருக்கிற பத்திரம் வேணும். அந்த பத்திரத்தை மட்டும் எடுத்தடா போதும். மத்தபடி அவங்க கிட்ட எல்லாம் நெருங்கி பழகணும்னு ஆசைப்படாதீங்க. டே தம்பி, அவ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? எனக்கு அப்படி தெரியலையே. அவங்க பார்க்க சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. ஏண்டா உனக்கு ரசனையே இல்லடா? அவ கியூட்டா இருக்கா, அவளை போய் சொர்ணாக்கான்னு சொல்ற? உங்க கண்ணுல கொல்லிக்கட்டையை தூக்கி வைக்க. இப்ப தலைவியோட போட்டு ரெடி ஆனதும் அங்க இருந்து கிளம்புறா. அப்ப நம்ம தலைவன் மாறு வேஷத்துல வந்து அவளை பாக்குறான். அதாவது ஒரு போலீஸ் மாதிரி வந்து அவளை மீட் பண்றான். நீங்க இளவரசி ஷாஷா தானே? ஆமா, நீங்க யாரு? நான் கமிஷனர் ஜுஜின் பே, உங்க வேலைக்காரி லின்லாங்க பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். சரி, என்ன கேட்கணுமோ கேளுங்க. இளவரசி, உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு சிம்பிளான சாப்பாடு தான் பிடிக்கும். அதோட ஆயில் அதிகமா இருந்தா நான் சாப்பிட மாட்டேன். அதோட எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும்னு இல்ல, சாப்பாடு நல்லா இருந்தாலே சாப்பிடுவேன். சரி, ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? சாதாரண பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்களோ அததான் நானும் பண்ணுவேன். சரி, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் இருக்கா? எனக்கு பூக்கள் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதோட சென்ட் தயாரிக்கிறதுனா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க லின்லாங்க பத்தி தானே விசாரிக்க வந்தீங்க, அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சத பத்தி கேக்குறீங்க? இல்ல, அவ உங்க வேலைக்காரி இல்ல, சோ அவளுக்கு உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் தெரியும். அதான் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டேன். இவ மேல அதே சென்ட் பட ஓடுது. அப்படின்னா வந்தவன் அவனா இருக்குமோ? ஆபீசர், நீங்க அங்க இருந்து பேசுறது எனக்கு சரியா கேட்கல. நீங்க ஏன் உள்ள வந்து பேசக்கூடாது? உடனே தலைவன், அதான் சாக்கணும், உள்ள வந்து பேச. உட்காருங்க ஆபீசர். சரி, நீங்க ஏன் உங்க முகத்தை மறைக்கிறீங்க? அதுவா, வெயில போய் என்னோட ஸ்கின் டேன் ஆயிடுச்சு, அதான் முகத்தை மறைச்சிருக்கேன். ஆபீசர், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏமாத்துறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் போலீஸ் மாதிரி நடிச்சா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தலைவனுக்கு மயக்க வர மாதிரி இருக்க. நீ அந்த தூபத்துல என்ன கலந்த? அதுல
நான் விஷம் வச்சிருக்கேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கு அடி வேணுமா இல்ல ஜெயிலுக்கு அனுப்பணுமா இல்ல உங்க தலையை வெட்டணுமா? உங்களுக்கான தண்டனைய நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனோட அந்த மாஸ்க கயிட்லான்னு போக உடனே தலைவன் அவளை தடுத்து நிறுத்த, இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக என் பின்னாடி வர, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம தலைவி அவன் மேல ஒரு பவுடரை போட, அப்ப வெளியே இருக்கிற அந்த பாடி கார்டு உள்ள வர உடனே தலைவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இளவரசி போகும்போது நல்லா போனீங்க, இப்ப என்ன பிஞ்சி போன டயர் மாதிரி வரீங்க. அவ என் மேல மயக்க பொடிய போட்டாடா, அதனால உங்களுக்கு ஏதாவது ஆகுமா? டேய், என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே, சேஃப்டி முக்கியம் அல்லவா? இருந்தாலும் அவ ரொம்ப நல்லவடா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணிருப்பா. நாம அவ மேல தப்பு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அதுல விஷம் கலந்தது கொஞ்சம் ஓவர் தான். ஆனா அந்த விஷத்தால எனக்கு ஏதோ ஆகக்கூடாதுன்னு மறுபடியும் மயக்க பொடிய போட்டு என்ன காப்பாத்திட்டா. ஆக்சுவலா உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. உங்களை விஷயம் வச்சு கொல்ல பார்த்திருக்கா. அவளை நல்லவனு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி ஆளுங்க நீங்க? இளவரசி அன்னைக்கு வந்தாரே அவரா? ஆமா, அதே ஆளுதான். இவன் அடிக்கடி என்ன வந்து பாக்குறான்னு தெரியல. நான் ஒரு டூப்ளிகேட்னு அவ கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு வரப்போற பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும். சோ நான் அவளை சூஸ் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. காதல் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. டே, இந்த மாதிரி ஒருத்தர் காதல்ல விழுந்துட்டேன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா என்னோட எதிரிகளை நம்ப வைக்கிற சூப்பரான பிளான் இது. கட் பண்ண தலைவி ஒரு வழியா தலைநகரத்துக்கு வந்து சேர, நம்ம தலைவி வர வழியில ஒருத்தன் குதிரையில வேகமா வரான். உடனே நம்ம பாடி கார்டு இருக்கால, அவன் அந்த குதிரையை பிடிச்சி அந்த ஆளை கீழே தள்ளி விட, ஐயோ உனக்கு ரத்தம் வருதுப்பா. டேய், நீ தானே அடிச்ச, உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் தான் அப்படி பண்ண சொன்னேன், என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு தைரியமா? சரி, உனக்கு நான் யார் தெரியுமா? மார்கஸ் ஜின்னோட 3வது பையன். அந்த சாட்டியை கொடு. உடனே அந்த சாட்டியை வாங்கி அவனை பலார்னு விடுறா. ஹேய், எவ்வளவு தைரியம் தான் ஏன் மலையே கை வைப்ப? அவளை அடிங்கடா. உடனே நம்ம பாடி கார்டு அவங்க எல்லாரும் அடிச்சு பறக்க விட, யாராவது வாங்கல, இவங்க வேணும்னே வம்பு பண்றாங்க. அப்ப ஆபீசர் அங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா வந்திருக்கிறது இளவரசின்னு அவருக்கு தெரியும். தப்பு எங்க மேல இல்லங்க, நீங்க ஏன் எங்களை அரெஸ்ட் பண்றீங்க? அவங்க யார் தெரியுமா? இளவரசி ஷாஷா. இளவரசி ஏதாவது பிரச்சனையா? ஆமா, இவ என்ன கொல்ல பாக்குறான். அட ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் ஏங்க உங்களை கொல்ல போறேன்? ஆக்சுவலா நீ என்ன கொலை பார்க்கல, ஆனா உன் கூட வந்தவங்க தான் என்ன கொலை பார்த்தாங்க. அதுவும் அந்த குதிரையை வச்சு. உன் குதிரை மேல துளசி தூளோட வாசம் வருதுல, அதனாலதான் குதிரை மதம் பிடிச்ச மாதிரி ஓடி வந்திருக்கு. உடனே அந்த குதிரையை செக் பண்றாங்க. நம்ம தலைவி சொன்ன மாதிரி அதுல துளசி பவுடர் இருக்கு. உடனே தலைவி தண்ணியை கொண்டு வர சொல்றா. எதுக்கு இளவரசி தண்ணியை கொண்டு வர சொல்றீங்க? நீங்க கொண்டு வாங்க, அப்பதான் என்ன யாரு கொலை பார்த்தாங்கன்னு தெரியும். இந்த தண்ணியை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? துளசி பவுடரை யூஸ் பண்ணவன் இந்த தண்ணியில கைய வச்சா அவனோட கை சிவப்பு கலர்ல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருக்கிறவங்கள பாக்குறா. அப்போ ஒருத்த மட்டும் கைய மறைக்கிறான். உடனே அவனை தரன்னு நிறுத்திட்டு வந்து அவனோட கைய தண்ணியில வைக்க அவன் மாட்டிக்கிறான். உடனே அவன் விசாரிச்சா அவன் இன்னொருத்தனை கோத்து விட, மாஸ்டர் லீ, நீங்க தானே இந்த பண்ண சொன்னீங்க? ஹேய், நான் எப்போ உன பண்ண சொன்னேன்? உடனே அவனையும் தரன்னு இழுத்துட்டு வந்து தண்ணியில கைய விட அவனோட கையும் சிவப்பு கலர்ல மாறுது. டே அண்ணா, இது ஓ வழியாடா, எதுக்குடா என் மேல பழிய போட பார்த்த? நம்ம சகோதரர்கள் தானே. ஏன்னா அப்பா எப்ப பார்த்தாலும் உனக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ண பார்த்தேன். இருந்தாலும் தப்பு பண்ணத ஒருத்த மேல பழி போடுறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம தலைவனும் அதையே சொல்றான். உடனே தலைவி அது யாருன்னு பார்க்க உடனே எல்லாருமே தலைவனுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. யார் அவரு? இவர்தான் நம்ம நாட்டோட பட்டத்து இளவரசர் லீசன். இளவரசருக்கு என்னோட மரியாதை. நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? இவருகிட்ட இருக்கிற இந்த சென்ட் ரொம்ப காஸ்ட்லியானது, 1000 தங்கத்துக்கு சமமான சென்ட் இது. அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி இவரு அந்த வியாதியால ரொம்ப கஷ்டப்படுறாரு போல, அதனாலதான் இவ்வளவு காஸ்ட்லியான சென்ட்டை யூஸ் பண்றாரு போல. நான் நீங்க பேசுனதை கேட்டேன். ஒரு இளவரசியை கொலை பாக்குறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? என்ன 2 நாட்டுக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட பாக்குறியா? இளவரசி என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல. என் தம்பி மேல உள்ள பொறாமையில தான் அப்படி பண்ண. எனக்கு எப்ப பார்த்தாலும் அப்பா அவனை தான் பாராட்டுறாரு, அதனாலதான் அப்படி பண்ண. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்டது இளவரசி தான். அவங்க தான் உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். இளவரசி என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல. நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, இதை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னை யாரோ பண்ண சொல்லிருக்காங்க, அது யாருன்னு மட்டும் சொல்லு. இங்க பாரு, நீ இளவரசியே கொல்ல பார்த்திருக்க. அப்படி இருக்கும்போது உன் அப்பனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல உடனே உண்மையை ஒத்துக்கிறான். இத பண்ண சொன்னது ஜெய்சிங் தான். ஜெய்சிங்கா? அவ இந்த சேஷாவோட சித்தி இல்ல, அவதான் என்ன கொல்ல பாக்குறாளா? சரி, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி இளவரசி. நமக்குள்ள எதுக்கு இந்த நன்றிலாம்? ஃப்ரீயா இருந்தா நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக, அந்த பட்டத்து இளவரசர் இருக்காருல்ல, அவரு ரொம்ப நல்ல தனிமையில தான் இருக்காரு. ஆனா அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம இளவரசியோட கையை பிடிப்பாரு. ஆமா,
அவர் பண்ணது பெரிய தப்பு. அவன் பண்ணது தப்போ சரியோ இப்ப அது முக்கியம் இல்ல. அவனும் எப்படியும் சாகதானே போறான், அதனால அவனை யூஸ் பண்ணிக்கணும். கட் பண்ண தலைவி அவளோட வீட்டுக்கு வர, அதாவது இப்ப ஷேஷாவா இருக்கால, அந்த ஷேஷாவோட வீட்டுக்கு தான் வரா. அங்க அவளை வரவேற்க எல்லாரும் ரெடியா இருக்க. அக்கா வாங்க அக்கா. இது வந்து ஷென்னிங்ரோ வே குடும்பத்தோட 2வது பொண்ணு, நம்ம தலைவியோட தங்கச்சி, அதாவது கூட பிறந்தவ இல்ல, அவ சித்தியோட பொண்ணு. இப்ப வரும்போது குதிரையில ஒரு டீம் வந்து நம்ம தலைவியை கொல்ல பார்த்தாங்களே, அந்த சித்தியோட பொண்ணு தான் இவ. வாங்க இளவரசி உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட, உடனே தலைவி அந்த வீட்டுக்குள்ள போறா. டைரக்டா நம்ம சித்தியை தான் பார்க்க போறா. அங்க அந்த சித்தி அந்த ஜிங்ஸின் நம்மள போட்டு கொடுத்துட்டான், கண்டிப்பா அவ என்ன ஏதாவது பண்ணுவா, அவ பண்றதுக்குள்ள நாம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இன்னொருத்தி, நீங்க அவளை பார்த்து பயப்படாதீங்க, அவளுக்குலாம் அவ்வளவு சீனே இல்ல அப்படின்னு சொல்றா. அவ நம்ம தலைவி அங்க வரா. ஷேஷா ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்க, உன் ரூமுக்கு போகாம இங்கேயே வந்த அப்படின்னு சித்தி கேட்க, உடனே தலைவி மோயு இவளை வீட்டை விட்டு வெளியே தோர்த்து அப்படின்னு சொல்றா. உடனே மோயு அவங்களை வீட்டை விட்டு வெளியே தோர்த்த பார்க்க, ஹேய் என்ன பண்ற, என் மேலேயே கை வைக்கிறியா, என் மேல இருந்து கையாடு. ஷேஷா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இது இந்த வீட்டோட முதலாளி அம்மா தங்குற ரூம், நீ எதுக்கு இங்க இருக்க, நீ என்ன இந்த வீட்டோட முதலாளி அம்மாவா, எங்க அப்பாவோட ஒப்பாட்டி, சோ உன் லிமிட் என்னன்னு உனக்கு தெரியாதா. அங்கிள் இவ கூட இருக்கிற வேலைக்காரி, எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு தலைவி சொல்ல, இளவரசி சொல்லிட்டாங்கல்ல அவங்கள வெளியே அனுப்புங்க அப்படின்னு அங்கிள் சொல்றாரு. உடனே அவ தங்கச்சி வந்து, அக்கா நம்ம அம்மாவை விட்டுருங்கக்கா, நம்ம அம்மா தெரியாம பண்ணிட்டாங்க. நம்ம அம்மாவா, எப்பமா அவங்க நம்ம அம்மாவா மாறினாங்க, அவங்க ஓ அம்மா ஏன் அம்மா இல்ல அப்படின்னு தலைவி சொல்றா. அக்கா என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சின்னம்மா இல்ல, அதோட வயசுல பெரியவங்க, அதுக்காவது அவங்கள மன்னிச்சு விடுங்கக்கா. உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனா நான் வேணா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன், இந்த மாதிரிலாம் ஆளை வச்சு வெளியே அனுப்பாதீங்கக்கா அப்படின்னு தங்கச்சி சொல்ல, ஹேய் நீ என்ன அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சித்தி கத்த, பெரியவங்கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சித்தி கேட்க, என்ன நீ பெரியவளா, வயசுல தான் நீ பெரியவ, ஆனா பதவியில நான் உன்னை விட பெரியவ, நான் இப்ப இளவரசி ஆயிட்டேன், ஆனா நீ என் அப்பாவோட வப்பாட்டி, உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல, அதனால வாய மூடிக்கிட்டு இரு அப்படின்னு தலைவி மாசா சொல்ல, இங்க பாருமா என்னதான் இருந்தாலும் நான் அப்பாவோட மனைவி, அப்படி இருக்க எந்த உரிமையில நீ என்ன கேவலப்படுத்துற அப்படின்னு சித்தி கேட்க, என் அப்பா ஒன்னும் உன்னை இஷ்டப்பட்டு எல்லாம் கட்டிக்கல, என் அப்பாவுக்கு போதை மருந்து கொடுத்து அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்த, இருந்தாலும் என் அப்பா உன்னை ஏத்துக்கல, ஆனா ஊர் முழுக்க என் அப்பா உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரியும் நீ அவரோட மனைவி மாதிரியும் வதந்திய பரப்பிட்டு இருக்க, ஆனா உன் கூட இருக்க பிடிக்காம தான் அவர் பார்டர்ல போய் சண்டை போடுறாரு, ஏன்னா என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என் அம்மா இறந்து போன பிறகு அவரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்தாரு, ஆனா நீ அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறியா. தலைவி கிளி கிளின்னு கிளிக்கிறா, என் அம்மா பண்ணது தப்புதான், இருந்தாலும் நீங்க எதுக்குக்கா அந்த பழைய விஷயத்த இப்ப பேசுறீங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கக்கா, நான் உங்க காலை புடிச்சு கெஞ்சுற அப்படின்னு தங்கச்சியால, ஹேய் நீ எதுக்கு அவ காலை பிடிக்கிற, நீங்க பாரு என்ன அசிங்கப்படுத்துறியா, இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா வாழ முடியும் நினைக்கிறியா, நீ என்ன பகச்சுக்கிட்டா இளவரசர் காங் உன்னை எதிரியா பாப்பாரு அப்படின்னு சித்தி மிரட்ட, உன்னை பகச்சுக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, அதோட அந்த லிங்லாங்க அனுப்பி என்னை கொல்ல பார்த்தது நீ தானே அப்படின்னு தலைவி கேட்க, லிங்லாங்கா அது யாரு, எனக்கு அவ யாருன்னே தெரியாது அப்படின்னு சித்தி மழுப்ப, நீயும் அந்த இளவரசர் காங்கும் சேர்ந்து தானே என்னை கொல்ல பாத்தீங்க அப்படின்னு தலைவி கேட்க, ஹேய் எதுக்கு என் மேல தேவையில்லாத பழைய போடுற அப்படின்னு சித்தி சொல்ல, நான் ஒரு வேளை செத்துட்டா உன் பொண்ணுதான் என் அப்பாவோட ஒரே வாரிசா இருப்பா, உன் பொண்ணை வச்சு உன் ஸ்டேட்டஸ ஏத்திக்கலான்னு பாக்குறியா, அது இப்ப நடக்கல, எப்பவுமே நான் உன்னை விட ஒரு படி மேலதான் இருக்கேன், அதோட எனக்கு எதிரியா இருக்க கூட ஒரு தகுதி இருக்கு, அந்த தகுதி உனக்கு இல்ல அப்படின்னு தலைவி சொல்ல, நீ ரொம்ப மோசமானபடி, இவ்வளவு நாளா அப்பாவி மாதிரி நடிச்சல, ஆனா அழகா இருக்கிற ஒரு விஷ பாம்புனி, ஆனா கவலைப்படாத இளவரசர் காங்க வச்சு உன் கதையை தீர்த்து கட்டுவேன் அப்படின்னு சித்தி சொல்றா. முடிஞ்சா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அவங்கள வீட்டை விட்டு வெளியே தோடுறா. இப்ப அவங்க போன உடனே அவளோட தங்கச்சி கிட்ட, லிங்லாங் விஷயத்துல நீயும் சம்பந்தப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்க, எனக்கா சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு தங்கச்சி சொல்றா. உனக்கு உண்மையில எதுவும் தெரியாம இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா நல்லா யோசிச்சுக்கோ, நீ ஷேஷாவோட தங்கச்சியா இருக்கணுமா, அப்படி இருந்தா இங்க இரு, இல்ல உன் அம்மாவோட பொண்ணா இருக்கணும்னா அவ கூடவே போயிரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து கிளம்ப. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தலைவன் அவனோட வண்டியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட், அட கொடுமையே, வந்த உடனே அவளோட சித்திய வீட்டை விட்டு வெளியே தொடுத்துட்டா, எப்பா ரொம்ப மோசமானவளா இருப்பா போலியே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ
அவளோட கோவம் எனக்கு பிடிச்சிருக்குடா. வந்த உடனே பழிக்கு பழி வாங்குறா. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளோட சித்தி அவளை கொலை பார்த்தாங்க. உடனே அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டா பாத்தியா? வேற லெவல்டா அவ. நான் இது வரைக்கும் பார்த்தவங்களாம் எப்படின்னா, யாராவது ஒருத்தங்க அவங்களை காயப்படுத்த பார்த்தா அவங்க கிட்ட ஆமா சாமி போட்டு பின்னாடி போய் நிறைய பிளான போட்டு காலி பண்ணுவாங்க. ஆனா இவ நேருக்கு நேரா டீல் பண்றா. இவ்வளவு மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, எங்க அவங்களுக்கு சுத்தமா இறக்கமே இல்லைங்க. சரியான கல் நெஞ்சக்காரி. அவளை போய் பாராட்டுறீங்க. சரி அதை விடுங்க. நாளைக்கு அவங்க எல்லா இளவரசர்களையும் மீட் பண்ண போறாங்க. அவங்க எந்த இளவரசரை தேர்ந்தெடுத்து அந்த பத்திரத்தை கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அவங்க யாரை சூஸ் பண்ண போறாங்கன்னு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, வேற யாரு ஐயாவை தான் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்றான். கான்பிடன்ஸா இருக்கலாம், ஆனா இது ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு அவன் சொல்ல, டேய் பார்க்க தானே போற. கட் பண்ணா நம்ம தலைவனோட அப்பாவை காட்டுறாங்க. அதாவது இந்த நாட்டோட ராஜாவை காட்டுறாங்க. அவர் உடனே நம்ம தலைவனை பாக்குறதுக்காக கிளம்ப, அரசே நீங்க தான் போகணுமா? கூப்பிட்டா அவரே வர போறாரு அப்படிங்கிற மாதிரி மந்திரி கேட்க, அவனுக்கே உடம்பு சரியில்லை, அவனை எதுக்கு கஷ்டப்படுத்தணும், நானே போய் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அரசர் நம்ம ஹீரோவை போய் பாக்குறாரு. அப்பா, அம்மா இறந்த பிறகு நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. மத்த இளவரசர்களை விட என் மேலதான் நீங்க அக்கறையா இருந்தீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏன்னா நீ என்னோட பையன்டா, என்னோட செல்ல பையன். சோ தேவையில்லாம யோசிக்காத. உன்னை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. சீக்கிரமா நான் உன்னை குணப்படுத்துவேன். எனக்கு பிறகு நீதான் இந்த நாட்டோட அரசனாகுவ அப்படின்னு அரசர் சொல்றாரு. இளவரசே, உங்களுக்கு யார்தான் விஷம் கொடுத்தாங்கன்னு இன்னும் தெரியலையே. எனக்கு விஷம் கொடுத்தவங்க இந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்காங்க. அன்னைக்கு என்ன கொல்ல பார்த்தவன் கண்டிப்பா ஒரு நாள் என் அப்பாவையும் கொல்ல பார்ப்பான். நான் உன்னை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தீர்த்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். கட் பண்ண அடுத்த நாள் வருது. நம்ம தலைவி அரசரை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு வர, அங்க அதே நேரத்துல நம்ம அரசரோட அம்மா, அதான் ராஜமாதா, அப்புறம் அவரோட மனைவிகள்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அதோட இளவரசர்களும் அங்க வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ, இளவரசர் லீ, நம்ம தலைவியோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இளவரசர் சின்ன இருக்கால, அதாவது நம்ம தலைவி இறந்து போனா இல்லையா, அவளோட அந்த பழைய வீட்டுக்காரரு அவரும், அப்புறம் அந்த இளவரசர் சாங்கியும் அங்க வராங்க. டேய் நீ எப்பவுமே லேட்டா தான் வருவியா? சரி போய் உட்காரு அப்படின்னு அவனை உட்கார வைக்கிறாங்க. வந்த உடனே நம்ம ஷாங்யூ நம்ம தலைவியை கரெக்ட் பண்ண பாக்குறான். இளவரசி, ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்க கண்டிப்பா ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதனால உங்களுக்காக நான் ஒரு ட்ரிங்கை ஆஃபர் பண்றேன். என் கூட சேர்ந்து குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ரொம்ப நன்றி இளவரசி, நான் கண்டிப்பா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி குடிக்கிறா. இளவரசி, இந்த ஊர்ல சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். எனக்கு எல்லா இடமும் தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல இளவரசி, எனக்கு சுத்தி காட்ட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எது கஷ்டப்படணும் அப்படின்னு தலைவி சொல்றா. அட இதுல கஷ்டப்பட என்ன இருக்கு, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்பா அவனோட அம்மா இருக்காங்களே பாத்தீங்களா, வந்த உடனே என்னோட பையனும் இளவரசியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியா, அவ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டா. உடனே நம்ம தலைவி அதை கேட்டுறா. அரசே, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு அப்படின்னு தலைவி சொல்ல, என்னமா சொல்லு. அரசே, எனக்கு வரப்போற கணவர் எனக்கு பிடிச்சவரா இருக்கணும். அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஒருத்தரை தான் நீ சூஸ் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு அரசர் கேட்க, ஆமா அரசே, நான் அவரை புரிஞ்சுக்கணும், அவரும் என்ன புரிஞ்சுக்கணும். அப்பதான் எங்களால சந்தோஷமா வாழ முடியும். இல்லனா பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா வாழ்க்கை நாசமா போயிரும்ல. சோ ரெண்டு குடும்பத்துக்கும் அது நல்லது இல்ல. அதோட அவசரப்பட்டு நான் ஒருத்தரை சூஸ் பண்ணா மத்த இளவரசர்களுக்கு அது கோவத்தை உண்டாக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்களாம் அண்ணன் தம்பிங்கல. அதனால நான் அவசரப்பட்டு முடிவெடுக்க விரும்பல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நம்ம தலைவி சொல்றா. நீ கேட்கறது தப்பு இல்லமா, ஆனா நான் உனக்கு கேட்கவா? ஒருவேளை உனக்கு இங்க இருக்கிற இளவரசர்கள்ல ஒருத்தரை பிடிக்குதுன்னு வையேன், ஆனா அவங்களுக்கு உன பிடிக்கலனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அரசர் கேட்க, நான் அவரோட முடிவை ஏத்துப்பேன் அப்படின்னு தலைவி சொல்றா. ஷேஷா, இந்த மாதிரி இருந்தனா அரண்மனையில இருக்கிற எல்லாருமே உன்னை பார்த்து சிரிப்பாங்கம்மா அப்படின்னு பாட்டிமா சொல்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் ஒன்னும் அவங்களுக்காக வாழல. என்னை விரும்புற ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதனால எனக்கு பிடிச்ச ஒருத்தரை தான் நான் சூஸ் பண்ணுவேன். உடனே நம்ம ஜாங்யூ, அப்பா இளவரசி சொல்றது உண்மைதானே, பிடிச்சவங்கள தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்களோட ரெக்வஸ்ட ஏத்துக்கோங்கப்பா அப்படின்னு அவன் சொல்ல, சரிமா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். உனக்கு பிடிச்சவனையே நீ சூஸ் பண்ணிக்கோ. நீ யாரை சூஸ் பண்றன்னு சீக்கிரமா உன்னோட முடிவை சொல்லு. அதுக்கப்புறம் நான் உங்க
2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசர் சொல்ல, இப்ப அந்த விருந்து முடிஞ்ச பிறகு நம்ம தலைவி அங்கிருந்து போக, அப்ப நம்ம தலைவிய பார்க்க நம்ம ஹீரோ வரான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசினதை கேட்டேன், உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, நான் ஒன்னும் அவ்வளவு தைரியமான பொண்ணுலாம் இல்ல, இருந்தாலும் உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தலைவி சொல்றா. உனக்கு பிடிச்ச ஒருத்தரை சூஸ் பண்ண போறதா சொன்னேன், ஆனா நான் உனக்கு கேட்கவா, உனக்கு அந்த இளவரசரை பத்திலாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல எனக்கு தெரியாது. சரி, அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு நான் வேணா இன்ட்ரோ கொடுக்கவா அப்படின்னு ஹீரோ சொல்ல, தாராளமா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்க போட்டி போடுறது மொத்தம் 5 இளவரசர்கள். அதுல 2வது இளவரசன் பேரு தான் ஷியோ ஷாங்மின். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவனோட மனைவி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டான். அதோட இப்போவும் அவனோட மாமியார் வீட்டோட கான்டாக்ட்ல தான் இருக்கான். ரொம்ப வருஷமா 2 ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. சோ அவனுக்கு நிறைய மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்கு. அடுத்து இளவரசர் ஜின், அவனோட தம்பி தான் இளவரசர் லீ. 2 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். அவங்க 2 பேருக்கும் ஒரு மாமா இருக்காரு. அவரு ராணுவத்துல பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அவரோட கண்ட்ரோல்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் குதிரைப்படை வீரர்கள் இருக்காங்க. கடைசியா உங்ககிட்ட பயங்கரமா சீன் போட்டால, அவன் பேரு தான் ஷை ஷாங்யூ. அவனோட அம்மா தான் கன்சர்ட் லியாங். அந்த புறத்துல அவங்க தான் ரொம்ப அழகானவங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட மிலிட்டரி கமாண்டர் ஈயோட அக்கா அவங்க. உடனே தலைவி மைண்ட் வாய்ஸ்ல, அப்படின்னா அந்த 4 இளவரசர்கள் பின்னாடியும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்தா கண்டிப்பா அது நல்லது இல்ல. அந்த பத்திரத்துல இவன் சொல்ற நிறைய பேரோட பேர் இருக்கு. சோ அவங்க கண்டிப்பா அவங்கள காப்பாத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பா இவங்கள சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தலைவி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. நீ அந்த 4 பேர்ல யார வேணா சூஸ் பண்ணு, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க ஏன் உங்களை பத்தி சொல்லல அப்படின்னு தலைவி கேட்க, என்ன பத்தியா, என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு, ரொம்ப வருஷமா தனிமையில இருக்கேன், அரசாங்க விஷயத்துல தலையிடுறது இல்ல, அதோட நான் ஒரு நோயாளி, பேருக்கு தான் எனக்கு பட்டத்து இளவரசங்கிற பட்டம், ஆனா அதால எந்த யூஸும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இளவரசே, நீங்க பேசுறதுலே தெரியுது நீங்க எவ்வளவு நல்லவருன்னு அப்படின்னு தலைவி சொல்ல, நாளைக்கு நீ என்னோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு தலைவி சொல்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். தலைவியும் இப்ப அங்க இருந்து கிளம்ப, அப்ப நம்ம தலைவிய பார்க்க இளவரசர் லீ வரான். என்ன இளவரசே, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட தானே அந்த பத்திரம் இருக்கு, அந்த பத்திரத்தை கொடு அப்படின்னு அவன் கேக்குறான். அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க, அதை யாருகிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட நான் கொடுப்பேன் அப்படின்னு தலைவி சொல்ல, யாருகிட்ட கொடுக்க போற அப்படின்னு அவன் கேக்குறான். அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், ஒருவேளை அந்த பத்திரத்துல உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க பேர் இருந்தா நீங்க அவங்கள கைது பண்ணுவீங்களா இல்ல காப்பாத்துவீங்களா அப்படின்னு தலைவி கேட்க, அதை விடு, நீ அதை யாருக்கு கொடுக்க போற அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல, அப்படி இருக்க உங்க கேள்விக்கு ஏன் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி கெத்தா அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அவளோட தாத்தாவை பார்க்க தான் போறா. அதாவது ஷேஷாவோட தாத்தாவை தான் பார்க்க போறா. நான் கேள்விப்பட்டமா, நீ அவளை வீட்டை விட்டு வெளியே தோர்த்துட்டியாமே, பிரின்ஸ் காங்கோட ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது பண்ணா உன் தாத்தா கிட்ட சொல்லுமா, நான் உங்களை பாத்துக்கிறேன். தாத்தா, நீங்க என்ன நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, இப்ப நான் அந்த பழைய ஷேஷா இல்ல, இங்க பாருமா, நீ என்னோட பேத்தி, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், எதுவா இருந்தாலும் நீ எங்க கிட்ட உதவி கேட்கலாம், புரியுதா? கண்டிப்பா தாத்தா. இவர் வந்து நம்ம ஷேஷா இருக்கால, அவங்க அம்மாவோட அப்பா. அப்ப நம்ம ஷேஷாவோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து, ஷேஷா நீ இப்பதான் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ஊருக்கு வர, நீ ஏதாவது பண்ணா அது ஆபத்துல தான் முடியும், அதோட எல்லாருமே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சோ எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு, புரியுதா அத்தை? நான் கொஞ்சம் கவனமாவே இருக்கேன். அப்ப நம்ம தலைவிய பார்க்க அந்த இளவரசன் சாங்கியூ அங்க வரான். உனக்கு அந்த இளவரசர் தெரியுமா? இல்ல, நான் அவரை இன்னைக்கு தான் மீட் பண்ணேன். அப்படி இருக்கு, எதுக்கு அவர் உன்னை பார்க்க வந்திருக்காரு தெரியலையே. சரி, அவரை உள்ள வர சொல்லுங்க. உடனே அவன் உள்ள வர, அவன் நம்ம தலைவியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நிறைய கிஃப்டோட வரான். உனக்கு வாசனை தெரியும்னா பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். இது அரண்மனையோட ராயல் கார்டனோட டோக்கன். உனக்கு எந்த மாதிரி மூலிகை வேணாலும் சரி, இந்த டோக்கனை போய் காட்டு, நீ கேட்கிற மூலிகையை அவங்க கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி இளவரசி. அட நமக்குள்ள என்னமா நன்றிலாம். சரி இளவரசி, வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்க கிளம்பலாம். ஆமால, சரி நான் கிளம்புறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு உன்னோட ஃபேமிலியை மீட் பண்றேன், நான் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்கணிக்கணும், நான் கிளம்புறேன். இப்போ அவன் போனதும் நம்ம ஷேஷாவோட தாத்தா வந்து, அரசர் இப்பதான் உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதா கேள்விப்பட்டேன், சோ நம்ம இளவரசர் சாங்கியூக்கு உனக்கு பிடிச்சிருக்கு போல, அதனாலதான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நிறைய கிஃப்டோடு வந்திருக்காரு. நான் இப்போதான் தாத்தா ஊருக்கே வந்திருக்கேன், எனக்கு அந்த சாங்கியூ இளவரசர் அப்புறம் மத்த இளவரசர்கள் பத்திலாம் எதுவும் தெரியாது, நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே சாதாரண ஆளுங்க இல்ல, அவங்க காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. சோ நான் என்ன முடிவு எடுத்தாலும்
எடுத்தாலும் யோசிச்சு தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல கட் பண்ணா நம்ம இளவரசன் ஜின்ன காட்டுறாங்க. தான் மனைவியோட சமாதி முன்னாடி நின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவனோட தம்பி அதான் இளவரசர் லீ வந்து அவனை பார்க்க வரான். ஆனா நீ ஏன்னா இப்படி இருக்க? நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போனா இப்படிதான்டா இருப்போம். நடப்போன மாதிரி அதோட வழி என்னன்னு உனக்கு தெரியாதுடா. ஆனா இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த சேஷாவை உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவளை மனைவியாக்க நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அதோட நீ உன்னோட லவ் சொல்லணும்னு நினைக்கிற. ஆனா உன்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. இன்னைக்கு அவ என்னை காப்பாத்தினதுல இருந்தே நான் அவன் மேல லவ்ல விழுந்துட்டேனா. என்கிட்ட இருந்த அந்த பத்திரத்தாவை திருநப்ப கூட எனக்கு அவன் மேல கோவமே வரல. அதோட நான் அவளை வெறுக்கவும் இல்லை. இன்னைக்கு நான் அவளை போய் பார்த்து பேசினேன். அப்பதான் தெரிஞ்சது அவகிட்டதான் அந்த பத்திரம் இருக்குன்னு. அதை எப்படியோ அவளோட அப்பா கிட்ட தான் அவ கொடுப்பா. ஆனா எனக்காக நீ விட்டு கொடுக்க வேணானா. அதோட சேஷா பண்ண நினைச்ச விஷயத்த தான் நானும் பண்ண நினைக்கிறேன். நீ உண்மையிலே அவளை லவ் பண்றியாடா? அப்படி உண்மையிலே நீ அவளை லவ் பண்றதா இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு உன்னோட உதவி தேவையில்லைனா. நம்ம ஆசைப்பட்டவங்க நம்மளை விட்டு போனா அதோட வழி என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன மாதிரி நீயும் ஆயிடக்கூடாது. சோ நான் உனக்கு உதவி பண்றேன். அண்ணா அண்ணி நம்மளை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. இன்னும் நீ ஏன் அவங்களே நினைச்சு உன் மனசை காயப்படுத்திக்கிற? நீ தானே என்னோட ரோல் மாடலே. இப்படி நீ இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஏன்னா என்னால அவளை காப்பாற்ற முடியலையே. அவ அப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட அவ என் கூட இருக்கும்போது நான் அவளை பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா அவ என்னை விட்டுட்டு போன பிறகுதான் நான் அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. தம்பி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுகிறேன். அந்த இளவரசி என்ன எதிர்பார்க்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. அவளை மிஸ் பண்ணிடாத. அப்புறம் நீயும் வருத்தப்படுவ. எனக்கு கிடைக்காத அந்த சந்தோஷத்தை என் தம்பிக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். விட்டுறாதடா. உனக்கு பிடிச்சவளை நீ என்ன வேணாலும் பண்ணி சொந்தமாக்கிக்கோ. அதே நேரத்துல நம்ம சேஷா இருக்கால அவன் நம்ம தலைவனை பார்க்க அவனோட வீட்டுக்கு வரா. இளவரசி அந்த சேஷா வந்துட்டீங்களா இளவரசி? நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். அது எப்படி நான் வராம இருப்பேன்? நான் தான் நேத்தே வரேன்னு சொன்னேனே. சரி வாங்க உள்ள போய் பேசலாம். இளவரசி அவரு ரொம்ப நல்லவர் போல. அவரு இந்த நாட்டோட பட்டத்து இளவரசர். ஆனா நம்ம கிட்ட சகஜமா பழகுறா இருப்பாருங்களே. இளவரசி ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா நான் கெட்டவங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி நல்லவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாது. இளவரசி அங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. அங்க போனா நிறைய ஃப்ளவர்ஸா இருக்கு. இளவரசி உங்க அரண்மனையில இருக்கிற இந்த பூக்கள்லாம் ரொம்ப ரேரான பூக்கள்ல. அதோட இந்த இடமும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதோட இங்க இருக்கிற பூக்கள்லாம் எல்லா சீசன்லயும் பூக்கிற பூக்கள் தானே. உங்களுக்கு இந்த பூக்களை பத்திலாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதோட எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? பூக்கள்னா யாருக்கு தான் பிடிக்காது. அதோட எனக்கு சின்ன வயசுல இருந்தே பூக்களை வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஐயோ என்னமா கதை விடுறாரு. அன்னைக்கு போட்ல இளவரசிய பார்த்தப்ப அவங்க பூக்கள் பிடிக்கும்னு சொன்ன உடனே நைட்டோட நைட்டா அந்த பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்க வைக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாரு. மறந்துட்டாரு போல. அதெல்லாம் கொண்டு வரனா எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? அப்ப நம்ம தலைவன் நம்ம தலைவிக்கு டீ போட்டு கொடுக்க, இளவரசி உங்களுக்கு தெரியுமா அந்த டீ தூள் இருக்குல்ல, அது நம்ம இளவரசர் வளர்த்த செடியில இருந்து உருவாக்குன டீ தூள் தான் அது. அப்படியா? நீங்க டீ செடி எல்லாம் வளர்க்குறீங்களா? சின்ன வயசுல இருந்தே நான் தனிமையில தானே இருக்கேன். என்னோட சகோதரர்கள் மாதிரி ஸ்கூலுக்கு போறதோ இல்ல சண்டை போடுறதோ எனக்கு வராது. அதனாலதான் என்னோட அப்பா என் மேல பாவம் பட்டு நான் பாத்துக்க வேண்டிய வேலையெல்லாம் என்னோட தம்பிங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா உடம்பு சரியில்லாத ஒருத்தனால அரசாங்க விஷயத்தெல்லாம் பாத்துக்க முடியுமா? அப்படிலாம் இல்ல. படிப்பும் வீரமும் இருந்தா மட்டும் இந்த நாட்டோட அரசராக முடியாது. இந்த நாட்டோட அரசராகணும்னா அவரு ரொம்ப நல்லவரா இருக்கணும். அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு. அந்த கடவுள் எனக்கு எதுவும் கொடுக்கலனாலும் நான் வருத்தப்பட்டது இல்ல. இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கணும். அதுதான் என்னோட ஸ்டைலு. உங்ககிட்ட நான் ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை நம்ம தலைவன் கிட்ட கொடுக்குறா. என்ன என் அப்பாவோட அரண்மனையில வேலை செய்யற அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்றாங்களா? ஐயோ இது பெரிய தப்பாச்சுங்க. சரி உங்களுக்கு எப்படிங்க இது கிடைச்சது? அது எப்படியோ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு நீங்க அந்த கரப்டட் அரசியல்வாதிகளை தண்டிக்கிறீங்களா? நான் உங்களை நம்புறேங்க. நீங்க கண்டிப்பா அவங்களை தண்டிப்பீங்க. ஏங்க நாம ஒரு 2 தடவை மீட் பண்ணிருப்போமா? அப்படி இருக்கும்போது எப்படிங்க என்னை இந்த அளவுக்கு நம்புறீங்க? ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவருங்க. அதோட எனக்கு தெரியாதா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு? என்னோட கெஸ்ஸிங் எப்பவுமே தப்பானதே இல்ல. முதல் தடவை என் மேல ஒருத்தங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை நினைக்கும் போதே பெருமையா இருக்குங்க. டம்மியா இருக்கிற இந்த பட்டத்து இளவரசர் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இப்ப சொல்றேங்க என் உசுரை கொடுத்து உங்க நம்பிக்கையை நான்
நான் காப்பாத்துவேன். எப்படியோ உங்களை ஏமாத்தி அந்த பத்திரத்தை வாங்கிட்டீங்க. ஆனா எப்படி அவங்க உங்ககிட்ட தந்தாங்க? உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அவன் நடிக்கிறாடா. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? மத்த இளவரசர்கள் பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஊழல்வாதிங்க தான். ஆனா என் பின்னாடி அப்படி யாருமே இல்லையே. சின்ன வயசுல இருந்தே அரண்மனையில தனியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே. எல்லார்கிட்டயும் வேலைக்கு தானே இருக்கேன். அதனாலதான் அவ என்ன சூஸ் பண்ணா. சோ என்ன வச்சு அந்த ஊழல்வாதிகளை தூக்க பாக்குறா. அவ பயங்கரமான கேடிடா. ஆனா உண்மையை சொல்லுவா, இப்ப நான் அவளோட ஃபேன் ஆயிட்டேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நம்ம இளவரசர் சாங்கியூ இருக்காருல்ல, அவரு நேத்து இளவரசி சேஷாவை போய் பார்த்திருக்காரு. சரி அதுக்கு என்ன? இல்ல இளவரசிய கரெக்ட் பண்ணணும்னு நிறைய கிஃப்டோட போயிருக்காரு. சரி போகணும்டா, அதுக்கு என்ன? இல்ல அவரு கொடுத்ததா அவங்க வாங்கிட்டாங்க. ஏண்டா ஒருத்தன் வழிய வந்து கிஃப்ட் கொடுத்தா வாங்காம என்ன பண்ணுவா? ஏங்க நீங்க அந்த இளவரசியை லவ் பண்றதா சொன்னீங்க, இப்போ உங்க தம்பி கரெக்ட் பண்ணா பண்ணட்டும்னு சொல்றீங்க. டேய் என் தம்பி எதுக்காக இதை பண்றான்னு எனக்கு தெரியாதா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வட ஆர்மிய தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலான்னு அவன் நினைக்கிறான். அது கூட தெரியாத மட சாம்பிராணியானா? ஆனா அவனை விடக்கூடாதுடா. அவனுக்கு ஒரு செக் வைக்கணும். போய் என் தம்பியை வர சொல்லு. இப்போ அடுத்த நாள் நம்ம இளவரசர் சாங்கியூ இருக்கால, அவன் நம்ம தலைவனை வந்து பாக்குறான். என்னன்னா இந்த டீல இருந்து பயங்கரமான வாசனை வருது. உனக்கே தெரியும்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனால நான் குடிக்கிற எல்லா டீலையும் மூலிகை மருந்து இருக்கும். கவலைப்படாதனா, நீ சீக்கிரமா குணமாயிருவ. உன் வாழ்த்த பழிகட்டும்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அந்த மகிழ்ச்சி விடுதல ஒரு பொண்ணு இருக்காளு, அதான் கள்ளி ராணி. அவளை நீ லவ் தானே பண்ற? அவளுக்காக தானே அப்பா உனக்கு பார்த்து வச்ச பொண்ணெல்லாம் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண. டேய் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஏன்னா நம்மள மாதிரி இளவரசர்கள் நினைச்சா எந்த பொண்ணை வேணாலும் நம்மளோட அந்த புற நாயகியா மாத்திக்க முடியும். ஆனா நீ அப்படி பண்ணவே இல்லையே. அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற. ஒரு இளவரசனா இருந்துகிட்டு உன் ஸ்டேட்டஸ பத்தி யோசிக்காம நீ அவளை லவ் பண்றல, அதை நினைக்கும் போதே பெருமையா இருக்குடா. இப்ப நீ என்னதானா சொல்ல வர? இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நமக்கு முதல் மனைவியா வரப்போறவ பெரிய பதவியில இருக்கிற பெரிய இடத்து பொண்ணா இருந்தா, அதுவும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவ ஒருவேளை உடம்புக்கு முடியாம மண்டைய போட்டுட்டா, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை அபிஷியலா ரெண்டாவது மனைவியா ஆக்கிக்கலாம். நீ சொல்ற மாதிரி நான் பணக்கார வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டாலும் ஒருவேளை அவ செத்து போயிருந்தா கூட நான் அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணெல்லாம் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியா? ஆனா கள்ளிராணி உனக்கு கொடுத்த பெல்ட்டை எதுக்குடா நீ போட்டிருக்க? சரி நான் ஒத்துக்கிறேன், நான் கள்ளிராணியை லவ் பண்றதான். ஆனா நான் ஒன்னும் அவளை ஏமாத்தலையே. ஏண்டா இப்ப நீ பண்றதே லவ் பண்ற பொண்ணை ஏமாத்துற மாதிரி தான்டா. நீ அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. ஆனா தேவையில்லாம பேசாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர் சாங்கியூ அங்கிருந்து போக பார்க்க, அப்ப நம்ம தலைவன் வேணும்னு ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி சீனா போடுறான். உடனே நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவனுக்கு உதவி பண்ண, ஐயோ நம்ம இளவரசர் ரத்த வாந்தி எடுக்கிறாரே. இளவரசர் சாங்கியூ என்ன பண்ணீங்க? இளவரசர் எதுக்கு கோவப்படுத்துறீங்க? பாருங்க அவரு ரத்த வாந்தி எடுக்கிறாரு. உடனே டாக்டர் வர சொல்லுங்க. டேய் என்னடா நடக்குது இங்க? நம்ம இளவரசனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப குழம்பு போய் நிக்கிறான். அந்த குழப்பத்தோடயே இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.